ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கலாம். சரியா? இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டெஃபினேஷன். ஃபஸ்ட்டு இது இன்ஃபைனைட்டுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இன்ஃபைனைட் கேஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். எங்கே டிஃபைன் பண்ணுறோன்னா -∞ to +∞. ஏன்னா நம்ம இந்த இன்ஃபைனைட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷனை எதுக்குள்ளே தான் டிஃபைன் பண்ண போகிறோன்னா -∞ +∞ வரைக்கும். அந்த ஃபங்க்ஷன் எங்கே மேப் ஆகும்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஆர்லேருந்து சிக்கு போகிறோம். ஆருங்கிறது ரியல் நம்பர், சிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அதுக்கு இன்டர்வல் டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ஃப்ரம் டு, அதாவது எங்கேருந்து எங்கே போகுது மேப் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது அந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்பெஷல் சொன்னோன்னா அது பீஸ் வைஸ் கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கண்டினியூஸ்னால் அந்த ஹோல் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கும். பீஸ் வைஸ் கண்டினியூஸ்னால் அது ஒவ்வொரு இன்டர்வலாக அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் ஈச் ஃபைனைட் பார்ஷியல் இன்டர்வல்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லணும்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் அங்கே மென்ஷன் பண்ணுறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அப்போ ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணேன்னா அதுதான் இது மீனிங். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறதுடைய ஃபங்க்ஷன், அதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணுறோம். அது ஷார்ட் நோட்டாக எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோன்னா எஃப் ஆஃப் எஸ். ஓகேவா? இந்த கேபிட்டல் லெட்டருங்கிறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்மால் எஃப்ங்கிறது என்னது நம்மளுடைய ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது இதோடைய ஃபார்முலா என்னென்னா 1/2π integral -∞ to +∞ f of x e power isx into dx. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் இதை ஃபேஸ் பண்ணி. அந்த மாதிரி இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். ஸோ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்னா ஆல்ரெடி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறது. அப்போ இந்த ஆல்ரெடி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? எஃப் ஆஃப் எஸ்ன்னு. அப்போ இந்த எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு நம்ம இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்குறோம். இப்போ எஃப் இன்வர்ஸ் வரப்போகுது இல்லையா, அதை எப்படி எழுதிக்கலாம்னா அப்போ இங்கே எஃப் இன்வர்ஸ் அப்ளை பண்ணோன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஸ். அப்போ இங்கே எஃப் இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தானே கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு 1/2π -∞ to +∞ கேபிட்டல் லெட்டர் எஃப் ஆஃப் எஸ், தட் இஸ் அவர் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை இங்கே எழுதணும். இங்கே கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அப்படியே எழுதுறது. இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ஸுங்கிறது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதை தானே நம்ம எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ஆன்சரை தான் இங்கே எழுதணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை இங்கே எழுதுகிறோம். அப்புறம் e பவர் -isx into dx. இதுதான் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ இதில் எடுத்து வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஷின் ஃபைண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 10 mod x லெஸ் தென் ஏவாக இருக்கும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். mod x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்னா 0வாக இருக்கும். சரியா? ஹென்ஸ் ப்ரூவ் தட். இது எப்படி எழுதிக்கலாம்? 0 ஃபஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஷின் 0 to ∞ sin t by dt equal to π/2னும், செகண்ட் கொஷின் 0 to ∞ sin t by t the whole square into dtனும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, இப்போது இதோடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த mod xனால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? mod xக்கு டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ mod x நம்ம எழுதணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் -xம் இருக்கும் +xம் எடுக்கும். ஓகேவா? mod x -x இருக்கும் +x இருக்கும். எப்போ -x எடுக்கும் எப்போ +x எடுக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுங்கிற வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது
எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும்போது இந்த mod xோடைய வேல்யூ என்ன இருக்கும் மைனஸ் எக்ஸாக இருக்கும். அதுவே இந்த எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது mod xோடைய வேல்யூ என்னது எக்ஸாக மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஏன் இங்கே எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ எக்ஸு நெகட்டிவாக இருக்கும்போது அப்படின்னா எக்ஸ் வந்து சப்போஸ் -2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க -2. ஏன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ mod x வந்து அதனால தான் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு சொல்கிறோம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா நம்பருமே இங்கே பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போதும் அதை பாசிட்டிவாக மாற்றத்துக்கு தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கு. ஸோ அதனால தான் மைனஸ் எக்ஸ். சரிங்களா? அப்போ mod x வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். சரி, இப்போ நம்ம இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலா எழுதிக்கலாமா? இப்போ எனக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன தெரியும், இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் f of x, ftங்கிறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா? f of x என்னது ஃபார்முலா f of x is equal to 1 divided by square root of 2 pi minus infinity to plus infinity f of x into e power isx into dx. ஓகேவா? இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ நம்ம fx உடைய வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஓகேவா? சரி, 1 divided by square root of 2 pi இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்டெக்ரல் வேல்யூவை -infinity to +infinity வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்க இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி இருக்குது, 1 எடுக்கும். எப்போனா mod x வந்து லெஸ் தென் ஏவாக இருக்கும்போது மட்டும்தான் 1 இருக்கும். மற்றது எல்லாத்துக்குமே என்ன சொல்லிட்டாங்க, 0 சொல்லிட்டாங்க. அப்போது mod x வந்து லெஸ் தென் ஏ, அப்போ mod x உடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், லெஸ் தென் ஏவாக இருக்கும்போது எனக்கு 1 எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த mod x லெஸ் தென் ஏன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ஆர் போட்டு நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா -a லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஏ. ஓகேவா? அதாவது இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு இதுதான் லிமிட், ஏங்கிற லிமிட்டு. ஓகேவா? அப்போ இந்த ஏங்கிற லிமிட் எப்படி இருக்குன்னா, நெகட்டிவாக பாசிட்டிவாக இருக்கும்போது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த எக்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ mod x லெஸ் தென் ஏங்கிறது என்னதுன்னா, இந்த எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் -a to +a. அதுதான் ஷார்ட் நோட்டில் என்ன பண்ணியிருக்கோம், mod x வந்து லெஸ் தென் ஏன்னு எழுதியிருக்கோம். சரியா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, -a to +aக்குள்ளே இருக்குது எக்ஸு அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க, mod x வந்து லெஸ் தென் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸோடைய லிமிட்டு தான் ஏ, லெஃப்ட் லிமிட்டு -a, ரைட் லிமிட்டு +a. அப்போ மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், 1ஆக இருக்கும். மற்றது எல்லாத்தையும் எப்படி இருக்கும், 0வாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்டர்வல் இங்கே எப்படி இருக்குன்னா, -infinity to +infinityன்னு இருக்கா, இங்கே லிமிட்டை வந்து ஏவை வச்சு பிரிச்சிருக்காங்க. அப்போ -aவும் இன்வால்வ் ஆகுது, +aவும் இன்வால்வ் ஆகுது. அப்போது இந்த -infinity to +infinityக்கு நடுவில் இந்த வேல்யூலாம் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அப்போ அதை வச்சு நம்ம எப்படி பிரிக்கலாம், -infinity to +infinityங்கிற ஃபங்க்ஷனை, இந்த f of x இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், -infinity to -aன்னு ஒரு இன்டர்வல், ஏன்னா இங்கே -a இன்வால்வ் ஆகுது, ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், -a to +aன்னு ஒரு இன்டர்வல், அப்புறம் +a to +infinity. ஓகேவா? அப்படி 3ஆக பிரிச்சுக்கலாமா? ஏன்னா -infinity to +infinity தான் என்னுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷனு. ஆனால் நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க லிமிட்டு, இந்த -a to +aக்குள்ளே இந்த mod x லெஸ் தென் ஏன்னா அதான் அர்த்தம், -a to +aக்குள்ளே மட்டும் இந்த ஃபங்க்ஷன் 1ஆக இருக்கும், மற்றபடி எப்போ எடுத்தாலும் 0வாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த லைன் இன்டர்வலில், இந்த டைம் இன்டர்வலில் கூட மட்டும்தான் 1ன்னு எனக்கு கிடைக்கிது, மற்றதெல்லாம் 0 இல்லையா. அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், -infinity to -a to +a, a to infinity. அப்போ -infinity to +infinityவை நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த -a to +aக்குள்ளே மட்டும்தான் இந்த f of xங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1ன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி நீ எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியாச்சு, 0ன்னு சொல்லியிருக்காங்க, டிஃபைன் பண்ணிட்டாங்க இல்லையா. இதுக்கு லைஸ் பிட்வீனில் இருந்தால் மட்டும்தான் 1, மற்றபடி அது 0. ஓகேவா? அப்போ இதுக்கெல்லாம் வந்து 0 ஆகிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் எனக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இன்டர்வலை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டால் போதுமா, மற்றதெல்லாம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அப்போ எனக்கு இன்டர்வல் என்ன கிடைக்கும், இங்கே -a to +a f of x e power isx dx. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஏன் -infinity +infinity -a to +aவாக மாறுனுச்சுன்னு,
ஏன்னா எப்படி இருக்கும், நமக்கு இன்டர்வல் வச்சு சொல்லியிருக்கிறதுனால நம்ம அதை மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவை ஏவை இன்வால்வ் பண்ணி பிரிச்சிருக்கோம். மற்ற 2 இன்டர்வலோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத தான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த வேல்யூவில் -a to +a எடுக்கும்போது மட்டும்தான் 1ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை மட்டும் எழுதியிருக்கோம். ஏன்னா இங்கே f(x)ன்னு போடுவோம்னா இந்த இடத்துல f(x) வரும் தான். ஆனால் இதோடைய வேல்யூ 0ங்கிறதுனால இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகிடும். இங்கே f(x) உடைய வேல்யூ 0ங்கிறதுனால இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகிடும். இங்கே f(x) 1ங்கிறதுனால இந்த இன்டெக்ரல் வேல்யூ மட்டும் வரும். அதனால தான் அதை எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த f(x) உடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், √2π -a to +a. f(x) உடைய வேல்யூ என்னது, 1. அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. f(x) வந்து 1 எடுக்கும் இந்த இன்டர்வல்லுன்னு. அப்போ e⁻isx × dx. ஓகேவா? அப்போ எப்படி எழுதிக்கலாம், √2π -a to +a e⁻1 × எனிதிங் வந்து அந்த isx தானே வரும், dxன்னு எழுதிட்டேன். இப்போது e⁻ixஐ நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் e⁻isக்கு, e⁻isxனா cos sx + I sin sx. எனக்கு தெரியும் தானே, e⁻iθக்கு தெரிஞ்சிருக்குமே. e⁻iθன்னா என்ன எழுதுவோம், cos θ + I sin θன்னு எழுதுவோமா. இங்கே θக்கு பதிலாக என்ன இருக்குது, sx இருக்குது, அவ்வளோதான். அதனால் இங்கே sx போட்டிருக்கோம், cos sx + I sin sxன்னு. சரியா? இப்போது இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம், பிரித்து எழுதிக்கலாமா. அப்போது 1/√2π -a to +a cos sx + I sin sx × dx. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், இது 2 இன்டெக்ரல் லிமிட்டுக்கு உள்ள சம் இருந்துச்சுன்னா பிரித்து எழுதிக்கலாமா. அப்போ பிரித்து எழுதுனா இப்படி இருக்கும் நமக்கு, 1/√2π -a to +a cos sx dx ப்ளஸ் I இருக்கு இல்லையா, I × -a to +a sin sx × dx. ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த இன்டெக்ரல் இந்த ஃபஸ்ட்டு டேர்மு × dx, இந்த ப்ளஸ்ஸு I, அப்புறம் இந்த இன்டெக்ரல் × sin x × dx எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். இப்போ இதில் 2ல் எது ஈவன் எது ஆட் ஃபங்க்ஷன்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா இந்த லிமிட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சேம் இன்டெக்ரல் லிமிட்டு ஒரே நம்பர், இந்த ஏன்னு இருக்க நம்பர் இல்லையா, அது கீழே நெகட்டிவாகவும் மேலே பாசிட்டிவாகவும் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா 0 ஆகிடும். இது இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு இருக்குது. எப்படின்னா, இப்போ சப்போஸ் -a to +a f(x) dx உடைய வேல்யூ 0 எப்போ அப்படின்னா, இஃப் இந்த f(x) வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இன்டெக்ரல் வேல்யூவே 0 ஆக்கிடலாம் இந்த ஃபங்க்ஷன் ஆடு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா. அப்போ நம்ம செக் பண்ணுறோம் இந்த ரெண்டுத்தில் எது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், டக்குன்னு இந்த ஒரு இன்டெக்ரல் வேல்யூவை 0 ஆக்கிட்டு இன்னொரு மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ இதில் ஏதாவது ஆட் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம். ஆட் ஈவன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் என்னது, f(-x). ஓகேவா? அது வந்து எனக்கு f(x)னே கிடச்சிச்சின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம், ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? ஒருவேளை f(-x) மைனஸ் டைம்ஸ் f(x) அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம், ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இதுதான் டெஃபினேஷன். ஓகேவா? இப்போது இந்த ஃபங்க்ஷன்லாம் ஈவனாக ஆடான்னு செக் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு cos x இருக்கு இல்லையா, அந்த cos x என்னோட f(x)ன்னு எடுத்துக்கிறேன். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா. அப்போது f(x) = நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், cos sx. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், f(-x) உடைய வேல்யூ என்ன வருதுன்னு தான் செக் பண்ணணும். அப்போ f(-x) கண்டுபிடிப்போமா. அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ x இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும், -x போடணும். அப்போ என்ன வரும், cos s of -x. ஓகேவா? cos of -θ உங்களுக்கு என்ன தெரியும், cos θனே தெரியும். அப்போ cos s of -x என்னன்னே தெரியும், cos sx தான் வரும். ஓகேவா?
அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. காஸ் எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தானே எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த காஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்னது, ஈவன் ஃபங்க்ஷன். அப்போது இதோட இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகாது. அடுத்தது என்ன இருக்குது, சைன் எஸ் எக்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து ஈவனாக ஆடான்னு செக் பண்ணுறோம் இப்போது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், சைன் எஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸு கண்டுபிடிக்கணும். எப்போவுமே என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா சைன் எஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஓகேவா. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டான்னு தெரியும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் சைன் எஸ்எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா. இப்போ மைனஸ் இருக்கட்டும், சைன் எஸ்எக்ஸோடைய வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் என்னது, ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இன்டெக்ரல் லிமிட்டில் என்ன தெரியும், இது சேம் இன்டெக்ரல் இருந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வேல்யூ 0 ஆகிடும். எப்போனா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது. இப்போ நம்ம சைன் எக்ஸுக்கு என்னன்னு சொல்லிட்டோம், ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோமா. அப்போ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ டோட்டலாக இந்த இன்டெக்ரல் வேல்யூ எனக்கு 0 வந்துடும். அப்போது இது ஃபஸ்ட் இன்டெக்ரல் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதை எடுத்துக்கலாமா. இப்போ 1/√2 2π -a2 + a cos sx into dx. ஓகேவா. இந்த வேல்யூ செகண்ட் இன்டெக்ரல் வேல்யூ என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்னது, ஆட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால. சரி, இப்போ இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் போதும். இப்போ -a2 + aன்னு இருந்ததுன்னா அந்த இன்டெக்ரலை எப்படி மாற்றி எழுதிக்கலாம், இன்னொரு இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி படி இந்த -a2 + a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 times of 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரியா. அதாவது ஒரே சேம் இன்டெக்ரல் லிமிட்டு, கீழே நெகட்டிவ் மேலே பாசிட்டிவ் இருக்கணும், ஒரே வேல்யூ தான் இருக்கணும். ஓகேவா. ஏங்கிறது ஜென்ரல் கேஸு, ஏக்கு பதிலாக 2 3 இருந்துட்டாங்க, -2 இங்கே +2 இங்கே -3 +3 வாட் எவர் இட் இஸ். ஓகேவா. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 times of 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ இந்த -a2 + a எப்படி எழுதிக்கலாம், 2 times of ஆல்ரெடி கீழே என்ன இருக்குது, √2π இருக்குது, 2 times of 0 to a cos sx dxன்னு எழுதிக்கிட்டோம். சரியா. அப்போ -a2 + a எப்படி எழுதியிருக்கோம், 2 times of 0 to a cos sx dxன்னு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணால் போதும், cos xஐ இன்டெகிரேட் பண்ணால் போதும். cos xஐ இன்டெகிரேட் பண்ணுறது என்ன இருக்கும், சரி மேலே 2 இருக்குது கீழே √2 இருக்குது. அப்போ இந்த 2 எப்படி எழுதிக்கலாம், √2 into √2ன்னு எழுதிக்கலாமா. அப்போது ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிடும். மேலே அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, √2 / ஒரு √π இருக்கும். அதை நான் சேர்த்து எப்படி எழுதிக்கலாம், 2/πன்னு எழுதிக்கலாமா. அப்போது 0 to a cos sx. இன்டெகிரேஷன் ஆஃப் cos xோடைய வேல்யூ என்னது, sin sx s இல்லையா. இப்போ லிமிட் வேல்யூ 0 to a, அதை இன்டெகிரேட் பண்ணுறது. ஓகேவா. இப்போது cos axன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை இன்டெகிரேட் பண்ணுறேன் dx. ஓகேவா. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா cos axன்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ் sin ax, காசை பண்ணால் sin ax. இப்போ என்னென்னா இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது இல்லையா, அது டினாமினேட்டரில் வரும். அப்போ எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, a, அதனால தான் a கீழே வந்துடும். அப்போ இதுதான் இன்டெகிரேஷன் ஃபார்முலா, cos axக்கு sin ax/a. அப்போது இங்கே ஏக்கு பதிலாக இருக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, எஸ், அதனால தான் கீழே எஸ் போட்டாச்சு. அப்போ 0 to a லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டாக இன்டெக்ரல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், லிமிட் வேல்யூ. இப்போ 2π இருக்குது, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. ஏன்னா எக்ஸை தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணால் என்ன வரும், sin sa/s. அப்புறம் என்ன பண்ணணும், லோயர் லிமிட், அதுக்கு மைனஸ். அப்போ மைனஸ் லோயர் லிமிட், எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், மறுபடியும் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. சரிங்களா. அடுத்தது sin s/0/s. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π sin sa வந்து
எனக்கு எதுவும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது சைன் ஆஃப் 0 வேல்யூ என்னது? ஃபுல்லாக 0 ஆகிடும் இல்லையா? அப்போ சைன் 0 வேல்யூ 0. இந்த செகண்ட் டேர்ம் வராது, அப்போ ஃபஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இதுதான் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போதைக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சா? இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அதோடைய ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது. இந்த mod x less than ஏனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். mod x less than ஏனா இந்த எக்ஸோடைய வேல்யூ மைனஸ் ஏக்கும் ப்ளஸ் ஏக்கும் நடுவில் மட்டும்தான் இருக்கும்னு அர்த்தம். அப்போ மட்டும் எனக்கு வேல்யூ 1ன்னு எடுக்கும், மீதி எல்லாம் 0. அதனால் நம்ம லிமிட் எப்படி எழுதிக்கிட்டோம்? மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏல அது 1ன்னு எழுதிக்கிட்டோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ண வேண்டியது. அப்புறம் இ பவர் ஐஎக்ஸை காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் வந்து என்ன பண்ணணும்? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இதில் எது ஈவன் ஆடுன்னு செக் பண்ணுறோம். ஈவன் ஆடுன்னு செக் பண்ணுறதுக்கு எப்படி செக் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் ஈவன் ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால் ஆட் ஃபங்க்ஷன். அது ரெண்டுத்தையும் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ இந்த ரெண்டு இதில் எது ஈவன் ஆடுன்னு செக் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு ஆட் ஃபங்க்ஷன்னு கிடச்சிருக்கும். அது ஏன்னா இந்த இன்டெக்ரல் லிமிட்டில் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்தால் 0ன்னு தெரியும். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஓகேவா? அதனால தான் இது ரெண்டுத்தையும் செக் பண்ணுறோம். மெயினாக ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் 0 ஆகிடும். ஒரு இன்டெக்ரல் வேல்யூவே 0 ஆகிடும். நம்ம ஒன்று மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் போதும், ரெண்டும் பண்ண தேவையில்லை. அதை ஒமிட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவன் ஆடை செக் பண்ணுறது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? காஸ் எக்ஸும் சைன் எக்ஸும் எடுத்துகிட்டு ஈவனாக ஆடான்னு செக் பண்ணோம். காஸ் எக்ஸு எஸ்எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, சைன் எஸ்எக்ஸ் தான் எனக்கு ஆட் ஃபங்க்ஷன் கிடச்சிச்சு. அப்போது இது 0 ஆகிட்டு காஸ் எக்ஸ் தான் கிடச்சிச்சு. காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏன்னு இருக்கிறத நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 2 டைம்ஸ் ஆஃப் 0 to ஏன்னு இதை மாற்றிக்கிட்டோம். காஸ் எஸ்எக்ஸை இன்டெகிரேட் பண்ணி சைன் எஸ்எக்ஸ் பை எஸ்ன்னு எழுதியாச்சு. அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வேறு ஆன்சர் தான் நம்மளுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம அடுத்த கிளாஸில் நமக்கு இதுக்கு இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸில் என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.